சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல துலா ராசி அல்லது துலா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதத்தோட கிரக அமைப்புகள் ஏதாவது யோகங்களை கொண்டு வருமா, அதிர்ஷ்டங்களை உருவாக்குமா, துலா ராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் எதையாவது உருவாக்கி கொடுக்குமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல துலா ராசிக்காரங்களோட வாழ்க்கையில நிறைய வேதனைகளையும் ஏமாற்றங்களையும் மட்டும்தான் கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால துலா ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அறகுறையா பாக்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட தவற விடுறீங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே நிம்மதி இல்லாம போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய துலா ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஜோதிடர்கள் துலா ராசிக்காரங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், பெரிய அளவுல துன்பங்கள் இருக்காது. இன்னும் சொல்ல போனா சனி பகவான் 5வது வீட்டுல இருக்காரு அப்படிங்கறதால துலா ராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமா லாபங்கள் கிடைக்கும், சொந்த பந்தங்கள் உங்களுக்கு அனுசரணையா நடந்துக்குவாங்க, சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு சில யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். துலா ராசிக்காரங்க தொட்டது எல்லாமே பொன்னா மாறும், இவங்களோட வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கறதே இருக்காது அப்படின்னு எல்லாம் பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில தொட்டது எல்லாம் பொண்ணாத்தான் மாறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா எல்லா ஜோதிடர்களும் சொல்ற மாதிரி துளாராசிக்காரங்களோட வாழ்க்கையில அதிர்ஷ்டங்களோ அல்லது யோகங்களோ இந்த நொடி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. தொடர்ந்து துளாராசிக்காரங்க ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வரீங்க. உங்க வாழ்க்கையில மன நிம்மதி, மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஒரு பக்கம் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சுட்டு வரீங்க, இன்னொரு பக்கம் பண நெருக்கடியை சந்திச்சுட்டு வரீங்க. கடன் சம்பந்தமான நெருக்கடிகளும் உங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. ஒரு கடனை அடைச்சிங்க அப்படின்னா அடுத்த நாளே இன்னொரு கடன் வாங்க ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு கடன் வாங்கி கடன்களை அடைக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. சொந்தமா தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கிற பெரும்பாலான துளாராசிக்காரங்களுக்கு அது சம்பந்தமான வாய்ப்புகளே அமையாம இப்ப வரைக்கும் கூலி வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுவே ஏற்கனவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமீப காலமாவே தொழில பெரிய அளவுல வளர்ச்சி இல்லாம ஒரு வீழ்ச்சியை தான் சந்திச்சுட்டு வரீங்க. உங்களோட போட்டியாளர்கள் ரொம்ப பெரிய அளவுல வளர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா உங்களோட தொழில வளர்ச்சி அப்படிங்கறதே இல்ல, பெரிய அளவுல லாபத்தையும் உங்களால பார்க்க முடியல. ஒரு சில துளாராசிக்காரங்க தொழில தொடர்ந்து நஷ்டங்களை சந்திச்சுட்டு வரீங்க, தேவையில்லாத பண இழப்புகளையும் தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா துளாராசிக்காரங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கான அல்லது நிம்மதி அடையக்கூடிய அளவுக்கான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த நொடி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அதுலயும் முக்கியமா இந்த 2025வது வருஷம் எப்போ பிறந்துச்சோ அப்பவே இருந்து துளாராசிக்காரங்களோட நெருக்கடி 2 மடங்கா அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி தொடர்ச்சியான தோல்விகள், நெருக்கடிகள் அப்படிங்கறத மட்டும்தான் சந்திச்சுக்கிட்டே வரீங்க. குடும்ப வாழ்க்கையிலையும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கு. நிம்மதியான குடும்ப வாழ்க்கை கூட பெரும்பாலான துளாராசிக்காரங்களுக்கு இந்த நொடி வரைக்கும் அமையல அப்படின்னு சொல்லுவேன். இதனால பெரும்பாலான துளாராசிக்காரங்க இந்த 2025வது வருஷத்துலயும் போராட்டமான ஒரு நரக வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வரீங்க. உங்க வாழ்க்கையில குறிப்பிடத்தகுந்த மாற்றமோ அல்லது குறிப்பிடக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியோ இந்த 2025வது வருஷத்துலயும் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழலுக்கு மத்தியில இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளாவது உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, திருப்பு முனைகளை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மாசி மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது துளாராசிக்காரங்க ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்துகிட்டீங்க அப்படின்னா இந்த மாசி மாதம் உங்களுக்கான மாதமா இருக்கும். ஒரு சில யோகங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். உங்க வாழ்க்கையிலையும் நல்ல விதமான ஒரு சில முன்னேற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மாசி மாசத்துல உங்க ராசியோட அதிபதியான சுக்கிர பகவான் உங்களோட சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில ராகு பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ண போறார். மீன ராசி சுக்கிர பகவானுக்கு உச்ச வீடு அப்படிங்கிற காரணத்தாலையும் குரு பகவானுக்கு மீன ராசி ஆட்சி வீடு அப்படிங்கிற காரணத்தாலையும் இந்த மாசி மாசத்துல சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த யோகத்தால இந்த மாசி மாதம் உங்களுக்கு பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. உங்க தேவைகள் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா சமாளிக்கக்கூடிய அளவுக்கு எங்கேயாவது ஒரு பக்கத்துல இருந்து உங்களுக்கு தேவையான பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைச்சே தீரும். பண தட்டுப்பாடு, திடீர் பண முடக்கம் அந்த மாதிரியான பிரச்சனை எதுவுமே இருக்காது. இன்னும் சொல்ல போனா உச்சமடையக்கூடிய சுக்கிரன் பணம் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுத்துருவார். ஏதாவது ஒரு வகையில உங்க கைகளுக்கு பணப்புழக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம்.
அதே சமயம் சுக்கிர பகவான் உச்சமடையக்கூடிய இந்த மீன ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு சத்ரு ஸ்தானம், உங்களோட நோய்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கறதால இந்த மாசி மாசத்துல நீங்க கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்தியே ஆகணும். ஏன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் இந்த மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அது மூலமா மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அடிக்கடி மருத்துவமனைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறதும் கட்டாயமா ஏற்படும். ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு உங்க தாய் தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் இந்த மாசத்துல ஏற்படும். அது மூலமா ஒரு சில மன உளைச்சல்களும் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு கட்டாயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இவ்வளவு நாளா உங்க தந்தைக்கு தான் உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். உங்க தாயார் நல்ல ஆரோக்கியமா இருந்துகிட்டு இருந்திருப்பாங்க, உங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருந்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இந்த மாசி மாசத்துல சுக்கிரன் 6வது வீட்டுல போய் உட்கார்ந்துட்டார் அப்படிங்கறதால உங்க தாயோட உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பாதிப்புகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியா ஏற்பட ஆரம்பிக்கும். நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள், சிறுநீரகம் சம்பந்தமான பாதிப்புகள் அல்லது வயிறு சம்பந்தமான பாதிப்புகளை உங்க தாயார் சந்திக்கிறதுக்கு கூட இந்த மாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல குரு பகவான் இந்த மாசி மாசத்திலையும் உங்களோட அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில பலம் இழந்து இருப்பாரு அப்படிங்கிற காரணத்தால சொந்த தொழில் செய்யக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாசத்திலையும் ஒரு சில நெருக்கடிகள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சில துளாராசிக்காரங்க தொழில் சம்பந்தமா வீண் அலைச்சல்களை சந்திப்பீங்க. அந்த அலைச்சல்கள் மூலமாவே நிறைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். முக்கியமா உங்களோட தொழில்ல உங்களோட எதிரிகளோட பலம் அதிகரிக்கிறதுக்கும் உங்க போட்டியாளர்கள் அளவுக்கு மீறிய வளர்ச்சி அடையறதுக்கும் கூட இந்த மாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதனால இந்த மாசி மாசத்துல சொந்த தொழில் செய்யக்கூடிய துளாராசிக்காரங்க உங்க எதிரிகள் மேல அளவுக்கு அதிகமான கவனத்தை செலுத்தாதீங்க. உங்களோட தொழில்ல அளவுக்கு அதிகமான கவனத்தை செலுத்திட்டு வாங்க. நீங்க நேரங்காலம் பார்க்காம கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட தொழில்ல ஓரளவுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்க ஆரம்பிக்கும். சப்போஸ் உங்களோட தொழில நீங்க சரியா கவனம் செலுத்தாம உங்க எதிரி வளர்ந்துட்டு வரானே அப்படிங்கிற விஷயத்துல கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்க தொழில்ல மேற்கொண்டு வீழ்ச்சியில சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த மாசி மாசத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்க ராசியோட அதிபதியான சுக்கிர பகவான் சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில இருப்பாரு அப்படிங்கறதால கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் ஓரளவுக்கு உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு மாதமாவே இந்த மாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் நீங்க வாங்கி வச்சிருக்கிற மொத்த கடன்களையும் இந்த மாசி மாசத்துல அடைச்சிட முடியுமான்னு கேட்டா அதுக்கான வாய்ப்புகள் அவ்வளவு சுலபத்துல உங்களுக்கு கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா கடன் சம்பந்தமான நெருக்கடியால உங்களுக்கு பெரிய அளவுல மன வருத்தமோ அல்லது மன அழுத்தமோ இந்த மாசி மாசத்துல இருக்காது. கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை ரொம்ப சுலபமா கடந்து வந்துருவீங்க. ஒரு சில துளாராசிக்காரங்க மட்டும் மருத்துவ தேவைகளுக்காக இந்த மாசி மாசத்துல மறுபடியும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் குரு பகவான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8வது வீட்டுல இருப்பாரு அப்படிங்கறதால இந்த மாசத்திலையும் திருமண யோகத்துக்கான வாய்ப்புகள் துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாவே இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரியான வரன்கள் இந்த மாசத்துல அவ்வளவு சுலபத்துல உங்களுக்கு அமையாது. சப்போஸ் நீங்க வரன்களை பார்த்து பேசி முடிச்சு எல்லாத்தையுமே நெருக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த வரன்கள் கூட கடைசி நேரத்துல கை நழுவி போகக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த மாசி மாசத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா துளாராசிக்காரங்க இந்த மாசி மாசத்துல ரொம்ப அதிக அளவுல எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்காதீங்க. முக்கியமா தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, உங்க வேலையில மட்டும் நீங்க முழுமையான கவனத்தை செலுத்துங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.